இயர்லி ஒன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் போகணும் அப்படின்னு. ஸோ எனக்கு 15 தான் வருது. 15,000 ரூபா சம்பாதிக்கிற ஆள் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். 15,000 ரூபா சம்பாதிக்கிற ஆள் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு? இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு மோர் தென் உங்களுடைய லைக்கிங்கை விட நாளைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அதை போட்டுட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் போகிறீங்கன்னா எனி ட்ரிப், அதாவது லீஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நியர்பைனா ஒரு ஸ்ரீலங்கா எடுத்துங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு 4 days 5 days போனாலே ஃப்யூச்சர் சேவிங்ஸும் இன்றைக்கே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டே தான் இருக்க வேண்டியது. லைஃப் வந்து வில் பி மிசரபிள். இப்போ யூரோப் ட்ரிப்லாம் 15 days ட்ரிப்பு, அதுக்கு வந்து 4 லட்ச ரூபா. ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா, நம்ம கையில் வந்து ஒரு பணம் இருக்குது அல்லது பணம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னா, அப்போ ஒரு எந்த சேலரி வாங்கினா இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிக்கிறது. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. ஹலோ மக்களே, நானும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் சார்ந்த நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட பட்ஜெட் பத்மநாபன் சார் இருக்காரு. அவர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரும் கூட. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ எனக்கே வந்து சார் என்னோட சேலரியில் எனக்கு ஒரு சேலரி வந்து ஒரு 15 வச்சுக்கலாம் சார். 15 வச்சுக்கலாம், 15 தான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க சார். அதில் வந்து எனக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் போகணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்குது சார். ஸோ எனக்கு 15 தான் வருது. என்னோட செலவு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 7,500 ரூபாய்க்கு நான் விட்டுட்டேன். மீதி சேவிங்ஸ் நான் பண்ணுறேன். ஸோ இந்த சேவிங்ஸ்லேயே நான் எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணுறது, அந்த ஃப்ளைட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஓவராலாக எவ்வளோ சார் வரும், நான் எப்படி அதை பிளான் பண்ணுறது? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து 15,000 ரூபா சம்பாதிக்கிற ஆள் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுங்க. அதாவது ஆசை வந்து யார் வேணாலும் படலாம், புரியுதா? ஆனால் அதுக்கான தகுதி அல்லது அதுக்கான திறமை, அதுக்கான பணம் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எகெயின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு? இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு மோர் தென் உங்களுடைய லைக்கிங்கை விட நாளைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அதை போட்டுட்டு நானும் அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் உங்கள் மைண்டு போகுதே ஒழிய, இப்போ என்னத்துக்காக இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு? புரியுதுங்களா? இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் போகிறீங்கன்னா எனி ட்ரிப், அதாவது லீஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நியர்பைனா ஒரு ஸ்ரீலங்கா எடுத்துங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு 4 days 5 days போனாலே 50,000 rupeesக்கு மேலே உங்களுக்கு செலவாகும். அப்போ தடவை நீங்கள் 50,000 ரூபா அங்கே ட்ரிப்புக்கு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏதாவது நீங்கள் சாக்லேட் வாங்கிட்டு வருவீங்க, ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவீங்க, அதுங்க நீங்களும் ஏதாவது அங்கே போகும்போது ஞாபகார்த்தமாக வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரிப்புக்கான ஹோட்டல் ப்ளஸ் இது வந்து ஃப்ளைட் சார்ஜ் வந்து ஒரு 50,000 இருந்தாலும் நீங்கள் உங்கள் கையை விட்டு 20-25,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணணும். அப்போ இந்த 75,000 ரூபா வந்து இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச இடத்துலேருந்து 75,000 ரூபா எடுத்துகிட்டு வர போகிறீங்க. அது வந்து ஜஸ்ட் கிவிங் யூ சம் மெமரிஸ். ஓகேயா? பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மெமரிஸ் இன்னையை விட நாளைக்கு வந்து இதை வந்து என்ன, அதை நான் கூடாதுன்னு சொல்லலை, இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லை. அப்போ இந்த 75,000த்துக்கு இப்போ நாளைக்கு இதை வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா அது ஒரு இஎம்ஐயில் தானே போடணும். அந்த இஎம்ஐயை வந்து ஒரு எஸ்ஐபி மூலமாக போட்டுட்டு வாங்க. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வேலைக்கு சேர்ந்தவொன்னே ஃபஸ்ட் இயரே போகிறதுக்கு பதிலாக 4th year 5th yearல போனீங்க அப்படின்னா இந்த இஎம்ஐ வந்து ஃப்ரீயாகவே அந்த ட்ரிப்புக்கு போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ அதாவது என்னென்னா, ஆசைப்படுறது எதுவுமே தப்பு கிடையாது. பட்டு அது வந்து எப்போ ஆசைப்படணும், வேலைக்கு இப்போ தான் சேர்ந்துருக்கேன், நான் இன்னும் பெருசாக சம்பாதிக்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்போ, ஒரு ஐஃபோனோ அல்லது ஒரு கார் வாங்குறதோ வந்து அது வந்து பாசிபிளே கிடையாது. பட்டு நீங்கள் அது மேலே வாங்கினீங்கன்னா, அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சமாவது சேவிங்ஸ் இருக்கணும். சேவிங்ஸ் வரத்துக்கு முன்னாடி
ஃப்யூச்சர் சேவிங்ஸும் இன்றைக்கே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டே தான் இருக்க வேண்டியது. லைஃப் வந்து வில் பி மிசரபிள். ஓகே சார். அப்போ ஒரு எந்த சேலரி வாங்கினா இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணிக்கிறது சார்? இல்லைங்க, அதுதான் சொல்லலை. ஏன் நீங்கள் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்ரீலங்காவுக்கு 50,000 ரூபாய்க்கு போயிட்டு வரலாம். இப்போ யூரோப் ட்ரிப்லாம் 15 days ட்ரிப்பு, அதுக்கு வந்து 4 லட்ச ரூபா இதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபா ஆகும், 5 லட்ச ரூபா. அப்போ என்னென்னா 50,000லேருந்து 5 lakhs வரையும் ட்ரிப் இருக்குது ஒரு நார்மலாக. இதை விடையும் கூட போகிறாங்க. பட் ஜென்ரலி த ட்ரிப் ரேஞ்சஸ் பிட்வீன் 50,000 to 5 lakhs. இப்போ 50,000 ருபீஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா? ஃபஸ்ட்டு திங். ஓகே, இல்லை எனக்கு இப்போ இல்லை, பட் வந்து ஒரு போனஸ் வரப்போகுது, ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னதாக இருந்ததுன்னா யூ கேன் கன்சிடர். நீங்கள் போகணுன்னு சொல்ல கன்சிடர். ஆனால் என்கிட்ட எதுவுமே கிடையாது, 50,000 கிடையாது, 5 லட்சமும் கிடையாது. ஆனால் யாரோ ஒருத்தன் வந்து பேப்பர்லேயோ இதுலேயோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கான், நீங்கள் வந்து இன்றைக்கி 50,000 ரூபா அந்த ட்ரிப்புக்கு போகணுன்னா மாதம் 2,000 ரூபா 3,000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். 3,000 ரூபான்னு வச்சுங்களேன். 3,000 ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 50 அந்த எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 70 லட்ச ரூபா, 70,000 ரூபா கிட்ட வந்துடும். புரியுதுங்களா? அப்போ 70,000ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 மாதம், 2 வருஷத்துக்கு இந்த 3,000 நீங்கள் சேவ் பண்ணணும். நான் வந்து 15,000 ரூபா சம்பாதிக்கிற ஆள்கிட்ட 1,000 ரூபா சேர்த்து வைங்கன்னா, ஐயோ 15,000த்தில் நான் எங்கே 1,000 ரூபா சேர்த்து வைக்கிறதுன்னு கேட்குறீங்க. அதே சமயத்தில் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு 3,000 ரூபாயை வந்து அதுக்குன்னு செலவு பண்ணுறேங்கிறீங்க. எப்படி உங்களால் 1,000 ரூபாயே சேர்க்க முடியாது ஆள் 15,000த்தில், எப்படி உங்களால் 3,000 ரூபா சேர்க்க முடியும்? நாளைக்கு இந்த ஜாப் வந்து போயிட்டே இருக்கீங்க, நாளைக்கு இந்த ஜாப் இல்லைன்னு சொல்கிறாங்க, 2 மாதம் ஜாப் இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா, நம்ம கையில் வந்து ஒரு பணம் இருக்குது அல்லது பணம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பெல்லாம் பற்றி ஆசைப்படலாம். அதர்வைஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் ஆசையே படக்கூடாது. ஓகே சார், ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கொஷனுக்குமே கிளியராக ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக எங்களுக்கு நல்லாவே அட்வைஸுமே கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,